அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ரிவிஷனாக பாட்டு வரோம். இந்த டெஸ்ட் 16 பார்த்தீங்கன்னா யூனிட் 8 சார்ந்தது. இதில் தமிழ் இலக்கிய வரலாறு மாதிரியே பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம், இக்கால இலக்கியம், சிற்றிலக்கியம் தொடர்பான ஒரு முக்கியமான 45 கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. ஆதி சித்தரால் இயற்றப்பட்ட 3000 பாடல்களின் தொகுப்பு. இந்நூல் ஞானம், யோகம், தவம் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பலபட பேசும். அன்பே சிவம் என்றும் ஆசை அருமின்கள் என்றும் உலகியல் பேசுகிறது. மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படும் பக்தி இலக்கியம் எது? ஆதிசித்தரல் அப்படின்னாவே நம்மளுக்கு யாரு ஞாபகம் வந்துடும்? திருமூலர் தான் ஆதிசித்தர் என்று போற்றப்படுகிறார். கண்டிப்பா இந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி மற்றும் மூத்த திரிப்பதிகம் ஆகியவை சிவனை செழுமைப்பட பாடுகின்றது. முதலாழ்வார்களின் திருவந்தாதிகள் முழுமையும் திருமாலையும் மற்றும் சிவனையும் ஒப்பிட்டு பாடி சமய பொதுமையை நிலைநாட்டுகிறது. இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தவறான ஒன்றை தேர்வு செய்க. சமய புரவர்கள் என்பவர்கள் முதல் 8 திருமுறைகள் இயற்றப்பட்டது. திருமாளிகை தேவர், கருவூரார் முதலிய 9 பாடிய திருவிசைப்பா 9ஆம் திருமுறையில் அமைந்துள்ளது. சைவ திருமுறைகள் 12இல் முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்ற தோத்திர பாடல்களாகும். இதில் 3 திருமுறைகள் பாடியவர் முதல் 3 திருமுறைகள் பாடியவர் திருஞான சம்பந்தர். 7ஆம் திருமுறை அப்பரால் பாடப்பட்டது. திருநாவுக்கரசரால் பாடியது 7ஆம் திருமுறை கிடையாது. அதனால ஆப்ஷன் டி தவறான ஒன்று. பொருத்தமான இணைகள் எத்தனை என்பதை கண்டறிக. காரைக்கால் அம்மையார் பாடல்கள் 11ஆம் திருமுறை, திருமூலர் பாடல்கள் 10ஆம் திருமுறை, சேக்கிலார் பாடல்கள் 12ஆம் திருமுறை. பொருத்தமான இணைகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 இணைகளுமே பொருத்தமான ஒன்றாகும். வேளாண்மை இலக்கியம் என்று குறிப்பிடப்படும் நூல் எது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வேளாண்மை இலக்கியம் என்று கூறப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லு இலக்கியமாகும். சரியானதை காண்க. கோவை நூல்களில் முதன்மையானது பாண்டிக்கோவை என்பது சரி. கலிங்கத்து பரணி 10ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்டது தவறு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி நம்மாழ்வார் என்பது தவறு. முதலில் பரணி வாடிய பெருமைக்குரியவர் ஒட்டக்கூத்தர் என்பது தவறு. கலிங்கத்து பரணி ஜெயகொண்டார் தான் அதற்கு சரி. இதுல கோவை நூல்களில் முதன்மையானது பாண்டிக்கோவை என்பது சரியான விடை. படைப்பு சாகித்ய அகாதமி விருது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இது நம்ம ப்ரீவியஸ் தமிழில் பார்த்தோம். தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் யாருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதே மாதிரி பிசிராந்தையார், பாரதிதாசன், வேரில் பழுத்தபலா, அண்ணாடி, பூமணி, நிலம் பூத்த மலர்ந்த நாள், கேவி ஜெயஸ்ரீ. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போசி, பிசிராந்தையார் நாடக நூல் பாரதிதாசன், வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம், அண்ணாடி பூமணி, நிலம் பூத்த மலர்ந்த நாள் கேவி ஜெயஸ்ரீ அவர்கள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கூற்று 1 பாருங்க. புதுக்கவிதையில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை தொன்மமாகும். தமிழிசை மூவர் என அறியப்படுபவர்கள் அருணாச்சல கவிராயர், முத்து தாண்டவர் மற்றும் மாரிமுத்து பிள்ளை. கண்ணனை குழந்தையாகவும் மற்றும் தன்னை அசோதையாகவும் பாவித்து பாடிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர் ஆவார். இதுல பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். அடுத்தது பொறுத்துக. உரை ஆசிரியர்கள். இளம்பூரணார், மயிலைநாதர் எந்த நூலுக்கு? பெரியவையாச்சான் பிள்ளை, நச்சினார்க்கினியர், பரிமேலழகர். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இளம்பூரணார் தொல்காப்பியம். அடுத்தவர் மயிலைநாதர் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. இளம்பூரணார் தொல்காப்பியம், மயிலைநாதர் நன்னூல் தான். பெரிய மாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்தது நச்சினார் கிணியார். கிணியர் பார்த்தீங்கன்னா
சீவக சிந்தாமணி பரிமேலழகர் பரிபாடல் என்பது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இன்னொரு முறை பார்த்தரலாம். இளம்பூரனார் பாருங்க, தொல்காப்பியம், மயிலைநாதர் நன்னூல், பெரிய மாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தம், நச்சினார்க்கினியர், சேவக சிந்தாமணி, பரிமேலழகர் பரிபாடல். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்தற்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் சிற்பி பாலசுப்பிரமணியம். மு வரதராசரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அகல் விளக்கு. இதுல பாருங்க, இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தவறான இணையை காண்க. கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் பாபநாச முதலியார். 2021 வருடத்திற்கான தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி பரிசை பெற்றவர் அம்பை. தமிழின் முதல் சென்றியு தொகுப்பான ஒருவண்டி சென்றியு என்றும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். தமிழின் முதல் உரைநடை காவியம் எழுதியவர் பாவேந்தர் என்பது தவறான இணையாகும். அடுத்தது பாருங்க, பாரதியாருக்கு சிறப்பு பெயரை வழங்கியவர்களின் பெயர்களை பொருத்துக. காடு கமலும் கற்பூர சொற்கோ என்றவர் பாரதிதாசன். பாட்டுக்கொரு புலவன் என்று பாரதியாரை போற்றியவர் கவிமணி. பாரதி பட்டம் எட்டயபுர மன்னர். மகாகவி என்று பட்டம் வழங்கியவர் வா ராமசாமி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. தன் வரலாறு நூல்களின் தலைப்புகள் அவைகளை எழுதிய ஆசிரியர்களுடன் சரியாக பொருந்திய இணைகள் எத்தனை? மு கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி, கண்ணதாசன் வனவாசம், எஸ் ராஜேந்திரன் நான் வந்த பாதை, மு.க. ஸ்டாலின் உங்களில் ஒருவன். இதுல பாத்தீங்கன்னா 4 இணைகளுமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இது வந்து அவங்களுடைய தன் வரலாற்று நூல்களாகும். முதலில் கவிதையில் சுயசரிதம் எழுதிய கவிஞர் யார்? கவிதையில் சுயசரிதம் எழுதிய கவிஞர் ஒரு உத்தம தேசாபிமானி ஆவார். அதாவது உங்களுக்கு பாரதியார் ஆவார். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு மற்றும் அதன் தலைவர் யார்? இது இப்போ கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் மற்றும் அதன் தலைவர் வந்து உமா மகேஸ்வரனார். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கூற்று 1 பாருங்க, சிற்றிலக்கியம் என்ற சொல்லாட்சி வருவதற்கு முன் பிரபந்தம் என்ற சொல்லே வழக்கில் இருந்தது. சிற்றிலக்கியங்கள் 96 வகை என்று முதலில் கூறிய நூல் பிரபந்த மரபியல் ஆகும். இதுல கூற்று 1 மற்றும் 2 சரியான கூற்றாகும். மாலை வாங்கி வா என்று கூறும் இலக்கியம் எது? மாலை வாங்கி வா என்று கூறும் இலக்கியம் தூது என்பது சரியான விடை. தவறான வாக்கியத்தை கண்டறிந்து விடையளிக்கவும். தூது இலக்கியத்தில் முதலாவதாக இயற்றப்பட்ட நூல் நெஞ்சுவிடு தூது. தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய முதலந்தாதி அற்புத திருவந்தாதி. தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய உலா தில்லை உலா என்பது தவறு. பல்லு வகையில் முதலில் தோன்றிய இலக்கியம் முக்கூடர் பல்லு. இதுல ஆப்ஷன் சி வந்து தவறான கூற்றாகும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. அதிவீர ராமபாண்டியரின் வேறு பெயர் சேவலமாறன். இவர் கொற்கையின் அரசராகவும் மற்றும் புலவராக திகழ்ந்தவராவார். இவர் இயற்றிய நூல்களில் ஒன்று நைடதம் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம், அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் கி.வா. ஜெகநாதன். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்தவர் வானமா மலை ஆவார். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரிதான். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் கூற்று, தொகுத்தவர் வந்து வானமாமலை. கூற்று 2 மற்றும் சரியான ஒன்று. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் என்றால் என்ன பொருளாகும்? திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் என்றால் அறிவு சேரர் என்ற பொருளை தரும்.
அடுத்தது பாருங்க, பொருத்தமற்ற இணைகள் எத்தனை என்பதை காண்க. சுந்தரர் நம்பியூரார் என்று அழைக்கப்படுகிறார். திருமூலரோட இயற்பெயர் மூலன். திருநாவுக்கரசர் மருள்நீக்கியார். திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை. இதுல பொருத்தமற்ற இணைகள் எதுவும் கிடையாது என்பது சரியான விடை. திருமயிலை என வழங்கப்படும் மயிலாப்பூரில் பிறந்தவர். இவருடைய பாசுரங்கள் 3ஆம் திருவந்தாதி. திருமாலின் கையிலுள்ள 5 ஆயுதங்களில் நந்தகம் எனப்படும் வாளின் அம்சமாக பிறந்தவர் என வைணவம் நம்பப்படுகிறது. மேற்காணும் கூற்றுகளில் குறிப்பிடப்படும் ஆழ்வார் பார்த்தோம்னே சொல்லிடுவோம். அவர் பார்த்தீங்கன்னா பேயாழ்வார் என்பது சரி. பட்டர் பிரான் மற்றும் கிளியறுத்த ஆழ்வார் எனும் வேறு பெயர்களை கொண்ட ஆழ்வார் யார்? பட்டர் பிரான் அப்படின்னாவே பெரியாழ்வார் என்பது சரியான விடை. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் இவ்வடிகளின் 2வது அடியை தேர்க. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் என்றதுதான் 2வது வரியாகும். தவறான கூற்றை தெரிவு செய்க. அரங்கநாதன் என்பவர் திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கத்தால் தனது புனைப்பெயராக ஞானக்கூத்தன் என்று அமைத்து கொண்டார். தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி என்ற கவிதை மேத்தாவிற்கு புகழ் தேடி தந்த கவிதையாகும். கருணாநிதி அவர்களுக்கு சிறந்த இலக்கிய படைப்புக்கான ஐநா சபையின் யுனெஸ்கோ விருது கருப்பு மலர்கள் தொகுதிக்காக கிடைத்தது. இதுல பாத்துங்க சரி தவறான கூற்று பார்த்தீங்கன்னா கூற்று 3 மட்டும், அதாவது ஆப்ஷன் சி கருப்பு மலர்கள். அவர் காமராசன். கருணாநிதி என்பது தவறு. கூற்று 1, 2 சரியான கூற்றாகும். காவியத்திற்கு கம்பன், கவிதைக்கு பாரதி, சிறுகதைக்கு புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் சிறுகதைகள் கவிதையுடன் போட்டியிடுகின்றன. மேற்காணும் உரைகளால் புதுமை பித்தனை பாராட்டியவர்கள் யாவர்? அதுல பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் மற்றும் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவங்க தான் பாத்தீங்கன்னா புதுமை பித்தனை பாராட்டியவர்கள். சரியான விடை. பொறுத்துக. குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம், அதே மாதிரி பரஞ்சோதி முனிவர், திரிகூடராசப்ப கவிராயர், திருஞான சம்பந்தர். குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டு, பரஞ்சோதியார் 17ஆம் நூற்றாண்டு, திரிகூடராசப்ப கவிராயர் 18ஆம் நூற்றாண்டு 3, திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. மாணிக்க வாசகரின் சமண மதத்தின் பெயர் சிவஞான சித்தியார். பாவை பாடிய வாயால் கோவை பாடிக என இறைவன் மாணிக்க வாசகரிடம் கூறினார். இதுல பாத்தீங்கன்னா கூற்று 2 மற்றும் சரியான 1. மாணிக்க வாசகரின் சமண மதத்தில் இருந்தபோது சிவஞான சித்தியார் என்பது தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பொய்கை ஆழ்வார் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக எனும் பாடலை பாடினார். பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக எனும் பாடலை பாடினார். பேயாழ்வார் நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா எனும் பாடலை பாடினார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் ஒரு காலத்தவர்கள். இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கலிங்கத்து பரணி எத்தனை பகுதிகளை கொண்ட சிற்றிலக்கியமாகும்? கலிங்கத்து பரணி பார்த்தீங்கன்னா 13 பகுதிகளை கொண்ட சிற்றிலக்கியமாக உள்ளது. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுகிறார் அப்பர். ஆளுடைய அரசு, பரசமய கோளரி, சைவ நற்றமிழ் களிறு என அழைக்கப்படுகிறார் நாவுக்கரசர். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். 1, 2, 3 கூற்றுகளும் சரி. 4 பார்த்தீங்கன்னா தவறான ஒன்றாகும். வைணவத்தின் விடிவெள்ளி என போற்றப்படுபவர் முதலில் திருமாலின் 10 அவதாரங்களை பாடியவர். மேற்காணும் கூற்றுகளில் பொருந்தக்கூடியவர் யார்? வைணவத்தின் விடிவெள்ளி முதலில் திருமாலின் 10 அவதாரங்களை பாடியவர். ஆன்சர் கரெக்ட் தான். பொய்கை ஆழ்வார் என்பது சரி. பொருத்தமற்ற மேற்கோள் கண்டறிக. இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னான் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. பூதத்தாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் பேயாழ்வார். மார்கழி திங்கள் மதிமிறைந்த நன்னாளில் பெரியாழ்வார் என்பது
தவறான ஒன்றாகும். அடுத்தது பாருங்க, நாட்டுப்புற இலக்கியத்தின் மும்மணிகள் என்று போற்றப்படுபவர்களில் அல்லாதவர் யார்? வானமாமலை, அன்னகாமு ஜெகநாதன், அருணாச்சல முதலியார் என்பது நாட்டுப்புற இலக்கியத்தின் மும்மணிகளில் போற்றப்படாதவர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி. காரைக்கால் அம்மையார் மேல்கொண்ட பக்தியின் காரணமாக திருவாலங்காட்டில் கால் பதிக்க மறுத்தவர் யார்? காரைக்கால் அம்மையார் மீது கொண்ட பக்தியின் காரணமாக திருவாலங்காட்டில் கால் பதிக்க மறுத்தவர் ஆப்ஷன்ல பாருங்க திருஞான சம்பந்தர் என்பது சரியான விடை. கீழ் காண்பவைகளில் காரைக்கால் அம்மையார் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாததை தேர்க. சைவ சமய எழுச்சிக்கு வித்திட்ட முன்னோடி, இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர், சமண சமயத்து நூல்களுள் பழமையானவை இவரது நூல்களாகும் என்பது பொருந்தாத ஒன்று. இவரது பாடல்கள் மட்டும் மூத்த திருப்பதிகம் எனப்படுகிறது. இதுல ஆப்ஷன் சி பொருந்தாத ஒன்றாகும். ரச்சனைய யாத்திரிகம் எத்தனை வகைகளை கொண்டது, மேலும் எத்தனை படலங்கள் மற்றும் பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவக காப்பியமாகும்? ரச்சனைய யாத்திரிகத்துல ஆன்சர் கரெக்ட் தான், 5 வகைகளை கொண்டது, மேலும் 47 படலங்கள், 3776 பாடல்களை கொண்டதாகும். தவறான இணையை காண்க. சீராபுராணம் 5027 விருத்தப்பாக்கள், 92 படலங்கள், 5 காண்டம். தேம்பாவணி 3605 பாடல்கள், 36 படலங்கள், 5 காண்டம். இதுல தவறான இணை பார்த்தீங்கன்னா 1, 2 இரண்டுமே தவறான ஒன்றாகும். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்ற கலிங்கத்து பரணிக்கு இலக்கணம் வகுத்த நூல் எது? இது நம்ம அடிக்கடி பார்த்தது தான், இலக்கண விளக்க பாட்டியல். அதாவது ஆணை 1000 வென்றவனுக்கு வகுப்பது பரணி என்றது இலக்கண விளக்க பாட்டியலாகும். அந்தாதி நூல்கள் காரைக்கால் அம்மையார் எந்த நூலை, கம்பர், அதிவீர ராம பாண்டியார், அண்ணாமலையார், காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி, கம்பர் சடகோபரந்தாதி, அதிவீர ராம பாண்டியர் பதிற்று பத்தந்தாதி, அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா வீரை அந்தாதி. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கீழ்காணும் தொடர்களை சரிபார்க்க. மீன்கள் நீந்துகின்ற வயல் பகுதி சூழ்ந்த இடம் வித்துவக்கோடு. இந்தியாவின் நாவலன் தீவு என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். விஷ்ணு சித்தரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் என்பது தவறு. பெரிய புராணத்தில் அதிகம் பாடப்பட்டவர் திருஞான சம்பந்தர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் விஷ்ணு சித்தரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் சரி. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நாவலன் தீவு என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் என்பது தவறான ஒன்றாகும். அப்போ 1, 3, 4 கூற்றுகள் சரியானதாகும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், இவ்வடியில் 2வது அடியை கண்டறிக. இதுல எனது திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார் என்பது 2வது அடியாகும். பொருத்தமற்ற இணையை காண்க. குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலை, மாணிக்கவாசகர் திருக்கோவை, திருநாவுக்கரசர் திருக்குறுந்தொகை, ஆண்டாள் தமிழ் மந்திர மாலை என்பது பொருந்தாத இணையாகும். திருக்காவலூர் கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர்களில் அல்லாதவர் யார்? இதுல பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர், இஸ்மத் சன்னியாசி, கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி இதெல்லாம் வீரமாமுனிவரை குறிக்கும். ஹென்றி ஆல்பர்ட் கிற்றினார் என்பது ஹெச்ஏ கிற்றினாரை அதாவது திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. இஸ்மத் சன்னியாசிங்கிற பட்டம் கிடைத்தது. அதனால ஹென்றி ஆல்பர்ட் கிற்றினார் என்பது இயற்றியவரில் அல்லாதவராவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட் 16ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 ரிலேட்டடாக பக்தி இலக்கியம், இக்கால இலக்கியம், சிற்றிலக்கியம் என்னங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.